அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். உலகெங்கு வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் சன்செக்ஸ் நிறுவனர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட நூல் அறிமுகம் என்னவென்றால் திருமூலரின் திருமந்திரம். இது ஒரு பொக்கிஷமாகும், கடல், அறிவுக்கடல். ஓகே, அதாவது இதுக்கு ஒரு நாள் புறாமே விளக்கம் அளித்து கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் இந்த நூலினுடைய சாராம்சம் என்ன, ஏன் இந்த நூலை மனிதர்கள் அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். இந்த உலக திருமறை என்று சொல்லக்கூடிய திருமூலரின் திருமந்திரம் மூல நூலாகும். இந்த மூல நூல் தான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், நூல்களுக்கெல்லாம் மூல நூலாக இந்த திருமந்திரம் என்னும் நூல் விளங்குகிறது. திருவள்ளுவரே இந்த மூல நூலை வைத்துத்தான் திருக்குறள் என்னும் உலக பொதுமறையை எழுதினார். அந்த உலக பொதுமறை ஏன் அது மாதிரி ஆனது என்றால், இவர் திருமந்திரத்தில் இவர் தமிழ் என்ற ஒரு வார்த்தையையும் சைவ சித்தாந்த நெறிகளை கொண்டு சிவன், ஈசன், இறைவன், ருத்ரன், பெருமாள், திருமால் என்று நிறைய பாடல்களில் எழுதியுள்ளன. பின்னால் வந்த ஒரு சில இன மக்கள் இது சைவ சித்தாந்தத்தை கொண்டு உள்ளது என 10ஆம் தலைமுறையாக கொண்டு சென்றாலும் இதுதான் நூல்களுக்கெல்லாம் மூல நூலாகும், சிறந்த நூலாகும், பொக்கிஷம், அறிவுக்கடல், வாழ்க்கை தத்துவங்களையும் நினைவுகளையும் எல்லாம் வழிகாட்டுதல்களையும் மக்களுக்கு கொண்டு உள்ளது. இதற்கு முன்னால் அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. அதனால் மானிடனாய் பிறந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருக்குறளை போல இந்த திருமந்திரத்தையும் படித்து உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் நமது ஆசான் கூறியது என்னவென்றால், தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்றார். நீங்கள் புகழ் வேண்டும் என்பதற்காக நாம் வாழ வேண்டுமெது அல்ல நமது அர்த்தம். அதுபோல மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்று தான் நாம் நினைத்து கொண்டுள்ளோம். ஆனால் திருமந்திரமும் மனிதர்களுக்காக, மனிதர் வாழ்க்கைக்காக சொல்லப்பட்ட நூலாகும். இதில் சொல்லாத விஷயங்களே இல்லை. இது ஒரு பொக்கிஷம். இது உடல் சம்பந்தப்பட்டதாகவும் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதாகவும் மற்ற எல்லா சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்குகின்ற இவர் சொல்லாத விஷயங்களே இல்லை. இவர் 9 தந்திரங்களில் எழுதியுள்ளார். மொத்தம் எழுதிய பாடல்கள் 3000 பாடல்கள் ஆகும். ஒரு பாடல், நான் இந்த புத்தகத்தின் முதல் முன்னுரையை படித்த பொழுது அது 1 வருடம் எடுத்துக்கொண்டார். ஒரு பாடலை 4 வரி பாடலை எழுதுவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொண்டார் என்று படித்தவுடன் நான் உடனே வியந்து விட்டேன். ஆஹா, இத்தகைய சித்தர் மகான் எழுதிய இந்த நூல்களை எல்லாம் மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்களே. இந்த மக்கள் நமது குழந்தைகளுக்கும் நமது பேரச்செல்வங்களுக்கும் இதை பற்றி நாம் வழிமுறை சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று தான் நாம் அப்போ நினைக்க தோன்றியது. உடனே அதனால்தான் இதை எப்படியாவது உலக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தான் நான் இதை மக்களுக்காக இதை எப்படியாவது எடுத்து சொல்ல வேண்டும் என்று பழைய நூலாக இருந்தாலும் இந்த புத்தகத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தான் இதை நான் வெளியிடுகிறேன், இதை மதிப்புரை செய்கிறேன். மொத்தம் 9 தந்திரம் எழுதியுள்ளார். 9 தந்திரங்களிலும் கடவுள் வாழ்த்து 112 பாடல்களை எழுதியுள்ளார். மிகவும் அரிய பாடல்களாகும். திருவள்ளுவர் 10 பாடல்கள் மட்டுமே எழுதியுள்ளார் முதல் அதிகாரத்தில், கடவுள் வாழ்த்து என்று. ஆனால் இவரோ 112 பாடல்கள் எழுதியுள்ளார் ஈசனை பற்றி. அதனால் இந்த 9 தந்திரங்களிலும் முக்கியமான ஒரு சில தந்திரங்களை மட்டும் நான் இந்த இடத்தில் எல்லோருக்கும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவர் சொல்லாத விஷயங்கள் கரு உருவாறுதல், அதுதான் முக்கியம். கரு எப்படி உருவாகிறது என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கரு, நீங்கள் நினைத்தால் நீங்களும் ஒரு சித்தனாக முடியும், நீங்கள் ஒரு குழந்தையை சித்தனாக பெற்றெடுக்க முடியும் என்ற தத்துவத்தை அவர் விளக்கியுள்ளார் என்பதையாவது நீங்கள் புரிந்து கொண்டு கரு உருவாதல் என்ற 20 பாடல்களையாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அட்டாங்க யோகம் என்னும் ஒரு சக்தியின் மூலம்தான் அவர் வட இந்தியாவில் இமயமலையிலிருந்து திருவாடுதுறை என்னும் ஆகாய மார்க்கமாக வந்த பொழுது அப்பொழுதுதான் அவர் இந்த நூலை பற்றி 1 வருடங்கள் தியானம் இருந்து ஒவ்வொரு பாடல்களாக எழுதியுள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பொக்கிஷமான நூலை அனைவரும் அறிந்து இதில்
குண்டலினி யோகம் என்னும் ஒரு சக்தியை பற்றி விளக்கிறார். கிழவனும் குமரன் ஆகலாம் என்ற சக்தியை விளக்கிறார். நீ நினைத்தால் 3000 வருடங்கள் நீங்களும் கூட ஆகலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறினார். அதனால் தான் நான் 3000 வருடங்கள் வாழ்ந்தேன், நீ ஏன் வாழக்கூடாது? நீங்களும் வாழலாம், நீயும் சாதாரண மனிதனாகத்தான் நான் பிறந்தேன், நீ ஏன் உன்னால் முடியாது என்று சிந்தனை வேண்டுமென்றால் திரு மந்திரம் என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தி தந்திரமாக அந்த 3000 பாடல்களை 9 தந்திரமாக எழுதியுள்ளார். எனவே இத்தகைய நூலை அனைவரும் படித்து பொக்கிஷத்தை உணர்ந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்து எத்தனை வாசி யோகம் என்னும் பிராணாயாமம் செய்து எத்தனை நாட்கள் நீங்கள் வேண்டுமானாலும் வாழலாம் என்பதனால்தான். அது மட்டுமல்ல, உலக மக்களுக்கே அவர் சொல்லியது ஒன்றே குலம் ஒருவனே தேவனும், நன்றே நினை நமன் இல்லை நானாமே, சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைவெற நீர் நினைத்து உய்மின் என்று உலக மக்களுக்கு எடுத்து கூறியவர் திருமூலர் ஆவார். ஆனால் நாம் எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அழைத்ததை எழுதியது யார் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியாது. இனிமேலாவது இந்த திருமந்திரம் என்னும் புத்தகத்தை திருக்குறளுக்கே மூல நூலாக இருப்பதால் அனைத்து மக்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் இதை பின்பற்றி இதில் உள்ள சொல்லாத கருத்துக்களே இல்லை. நீ எப்படி வேண்டும் வாழலாம், எப்படி வேண்டுமெல்லாம் இருக்கலாம், எப்படி நீ ஒரு நல்ல மனிதனாக இருந்து உலக மக்களுக்கு எப்படி வழி நடத்த வேண்டும் என்று அனைத்து தந்திரங்களையும் அவர் கூறியுள்ளார். எனவே இந்த நூலை யாரும் ஒதுக்க வேண்டாம். இந்த நூல் புதிய நூல் அல்ல. இது இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்களிலே இருந்து மிகவும் புகழ்பெற்ற நூலுக்கெல்லாம் மூல நூலாக விளங்குகிறது என்பதே உண்மையாகும். அதனால் இத்தகைய நூலை யாரும் அறிந்து கொள்ள இந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் நான் உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான்